சில மணித்துளிகளின் நேரங்களில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. சிறப்பு விருந்தினரான திரு நக்கீரன் கோபால் ஐயாவும் வருகை தந்துள்ளார். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் டிகே பப்ளிஷர் திரு குமரன் அவர்களையும் எழுத்தாளர் திரு கே பாலகங்காதரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு பப்பாசி செயலாளர் அவர்கள் வைரவன் ஐயாவையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் திரு கே பாலகங்காதரன் எழுதிய 13வது புத்தகமான சிதைக்கப்பட்ட பழமொழிகள் என்ற புத்தகத்தை திரு குமரன் டிகே பப்ளிஷர் அவர்களால் பிரிண்ட் செய்யப்பட்டு திரு நக்கீரன் கோபால் பப்பாசியின் துணைத் தலைவர் அவர்களால் வெளியிடப்படவிருக்கும் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் மரணத்தோடு மோதிப்பார் குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். விழாவின் முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கு திரு குமரன் டிகே பப்ளிஷர் அவர்கள் பொன்னாடை போர்த்தின் நினைவு பரிசு ஒன்றை வழங்குவார். இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். உங்களுக்கு தான் சார் திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு ஒன்றையும் திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கு சிறப்பித்து வழங்குவார். அடுத்ததாக செயலாளர் திரு வைரவன் ஐயா அவர்களுக்கும் எழுத்தாளர் திரு பாலகங்காதரன் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார். அடுத்ததாக திரு எழுத்தாளர் கே பாலகங்காதரன் அவர்களுக்கு டிகே பப்ளிஷர் திரு குமரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்ததாக திரு டிகே பப்ளிஷன் அவர்களுக்கு திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். ஓகே. அடுத்ததாக திரு குமரன் டிகே பப்ளிஷர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வாழ்த்துவார். அன்பார்ந்த வாசக பெருமக்களே, திரு கே பாலகங்காதரன் அவர்கள் எழுதிய இந்த 13வது புத்தகம் சிதைக்கப்பட்ட பழமொழிகள் கதைகள் விளக்கங்களோடு என்ற புத்தகத்தை வெளியிட வருகை தந்திருக்கும் எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திரு நக்கீரன் கோபால் பப்பாசியினுடைய துணைத் தலைவர் அவர்களே, பப்பாசியின் செயலாளர் பாசமிகு அண்ணன் திரு எஸ் வைரவன் அவர்களே, எழுத்தாளர் திரு கே பாலகங்காதரன் அவர்களே, விற்பனை நண்பர்கள், பதிப்பக நண்பர்கள் மற்றும் வாசக பெருமக்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நாங்கள் எப்போது புத்தக திருவிழாவை இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துவது என்பதை மிக குறுகிய காலத்தில் தான் முடிவு செய்தோம். என்னாலும் இந்த சென்னைக்கு வர இயலாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அப்போதும் அண்ணனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட போது எந்தவித மறுப்பும் இல்லாமல் உடனே ஒத்துக்கொண்டு இங்கு வந்து புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி தர இசைந்ததற்காக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருமே மீண்டும் வருக வருக என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி. அடுத்ததாக புத்தக வெளியீட்டு விழா சிதைக்கப்பட்ட பழமொழிகள் புத்தகத்தை திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்கள் வெளியிடுவார். அதனை பப்பாசியின் செயலாளர் திரு வைரவன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக வாணி புக் ஷாப் கரூர் அவர்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். திரு
பப்பாசி செயலாளர் வைரவன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தமிழ்நாடு அரசு விருது பெற்ற அரவான் களப்பள்ளி ஆசிரியர் திரு கே பாலகங்காதரன் அவர்கள் எழுதிய சிதைக்கப்பட்ட பழமொழிகள் என்ற புத்தக நூல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்த நூலை திரு நக்கீரன் கோபால் அவர்கள், எங்கள் பப்பாசியின் துணைத் தலைவர், வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். பெருமளவில் வந்திருக்கும் வாசக பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தியை கூற விரும்புகிறேன். இந்த ஆசிரியர் பாலகங்காதரன் அவர்கள் எழுதிய முதல் நூலோ மூன்றாவது நூலோ இங்கே பப்பாசியில் தான் வெளியிடப்பட்டது. சிற்றரங்கம் அந்த பக்கத்தில் அமைத்திருந்தோம். அந்த விழாவிலும் நான் கலந்து கொண்டேன். அதுபோலவே இந்த விழாவில் நம்மளது குமரன் அவர்களது விழா, என்னுடைய கம்பெனி பெயர் குமரன் பதிப்பகம், அவருடைய பெயர் குமரன் டிகே பப்ளிஷர். குமரன் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும். நான் ஏற்கனவே தலைவராக இருக்கும் பொழுது பப்பாசியில் அவர் பொருளாளராக இருந்து மிக சிறப்பான முறையில் செயலாற்றினார். அதுபோலவே எங்களது நட்பு இன்றும் தொடர்ந்து வருகிறது. இன்று பெருமளவில் வந்திருக்கும் வாசக பெருமக்களுக்கும், கரூரிலிருந்து வாணி புக் ஷாப் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டது, இந்த புத்தகத்தை அவர் பெருமளவில் விற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு அவரையும் மேலே நாங்கள் கூப்பிட்டு அவரை கௌரவப்படுத்தியுள்ளோம். திரு நக்கீரன் கோபால் அண்ணன் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கும், அவர் நம்ம கூப்பிடும் காரியங்களுக்கும் நம்ம வீட்டு விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி நடத்தி தருவார். அவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பு செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. திரு பாலகங்காதரன் அவர்கள் இன்னும் அதிகமான புத்தகங்களை எழுத வேண்டும். அதையும் தொடர்ந்து டிகே பப்ளிஷர்ஸே வெளியிடுவார்கள் என்ற உறுதி உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் இன்னும் அதிகமான பரிசுகளையும் வாங்கி சிறப்படைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் பல்வேறு இடங்களில் பல புத்தக வெளியீட்டு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த விழாக்களில் எழுத்தாளர் நன்றியுரையாற்றுவார், அதுதான் மரபும் கூட. ஆனால் இந்த விழாவில் புத்தகத்தை வெளியிடுபவர் திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்கள் பப்பாசியின் துணைத் தலைவரும் கூட என்கிற காரணத்தினாலும், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலும், அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினாலும் எழுத்தாளர் திரு பாலகங்காதரன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார். எழுத்தாளர் திரு கே பாலகங்காதரன் சிறப்புரை அழுத்த மேடை கிடைக்கிறேன். அடுத்த பழமொழி, ஒரு பழமொழி பார்த்தோம் அப்படின்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுக்கு நம்ம மக்கள் பெரும்பாலானவர்கள் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, நெல்மணி. அந்த நெல்மணியில் பதர்கள், தூசிகள், வைக்கோல் எல்லாமே கலந்துருக்கோம். இதை ஒரு முரத்தில் போட்டு காற்று வீசும்போது நம்ம தூற்றணும் அப்படின்னா நெல்மணி கீழே விழுந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், அந்த காற்றில் மற்றதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். இதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்ற பழமொழிக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய அர்த்தம். ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காற்றுன்றது சுவாசம்ன்றது நம்ம உடலில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும். அப்போது ஒரு மனுஷன் உயிர் வாழும் போது அவன் நான் எதற்காக பிறந்தேன், எந்த காரணத்திற்காக பிறந்தேன் என்று அறியும் போது அவனுடைய பயணம் முற்று பெறுகிறது அப்படின்னு தான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். அடுத்ததாக, பெயருக்கேற்றாற்போல் வாழ்பவர் இந்த உலகில் சிலரே. இது நக்கீரன் கோபால் ஐயா அவர்கள். புராணங்களில் சொல்லப்படும் மனித இனத்திற்கு எங்கெல்லாம் கொடுமைகள் இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பரமாத்மா அவதரிக்கப்படுவார் என்று நாம் படித்திருக்கிறோம். இந்த கலியுகத்திலே எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ, மனிதனுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அதிகாரத்தை எதிர்த்து தனது போர்க்குரலை உயர்த்தி அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடிய மாபெரும் தைரியமான உள்ளம் கொண்ட ஒரு மாபெரும் ஐயா அவர்களால் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் வார்த்தைகளே இல்லை. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை எதிர்த்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதனுக்கும் துணை நின்று அவனுக்கு ஏற்பட்ட அநீதிகளை, கொடுமைகளையும் எதிர்த்து போராடி அவனுக்கு நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் தைரியம் உள்ளம் படைத்த திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களையும் பப்பாசியின் துணைத் தலைவருமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களையும் ஏற்புரை மற்றும் தலைமையுரை, நன்றியுரை ஆகிய உரைகளை நிகழ்த்த அழைக்கிறேன். இது ஏங்க வந்தவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும்ல. சும்மா ஏதோ வந்தோமா வாழ்க சொன்னோமா இல்லை. அவர்
ஒரு புழக்கத்தில் இருக்கிற பழமொழிக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தங்களை நீங்கள் வந்து அவர் ஆராய்ச்சி எழுதுறதுக்கு இல்லையே. அதனால் இவர் வந்து கடையில் ஏதோ வாங்கி எழுதிட்டாருங்கிறதுக்காக யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவர் உண்மையிலே எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே புத்தகம் எழுதுகிறாங்க. பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த புத்தகம் போல் இந்த லட்சக்கணக்கான புத்தகத்தில் ஒரு புத்தகம் தான் இது மாதிரி இருக்கும். அது வந்து அது மாற்று கருத்தே இல்லை. அந்த வகையான இந்த பழமொழிகளை ஆராய்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கும் அர்த்தங்களை ரொம்ப கூர்ந்து அதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் சொல்கிற முறையே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நல்ல விஷயம். இந்த படைப்பை வெளியே கொண்டு வந்த எங்கள் குமரனுக்கும் சரி, அந்த படைப்பை எழுதிய எழுத்தாளர் பாலகங்காதரனுக்கும் சரி, அதை வெளியிட்ட எங்கள் செயலாளர் சரி, இந்த நூலுக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு அரங்கம் நிறைஞ்சி உட்காந்துக்க இதானே, அதே பெரிய விஷயம்ல. அப்போ பாலகங்கா பார்த்திங்கன்னா மனுஷங்களையும் சேர்த்து வச்சுருக்காரு, பழமொழியும் சேர்த்து வச்சுருக்காரு, மனுஷங்களையும் சேர்த்து வச்சுருக்காரு. எனக்கு மாத்திரம் 100 தடவை கூப்பிட்டாருங்க, அண்ணே வந்துருங்கண்ணே. டீ இது வரைக்கும் டீ வரலைங்க. வஞ்சா எனக்கு வரலங்க. அனைவரும் பப்ஸும் டீயும் ஆர்டர். மரணத்தோடு மோதிப்பார் ஒரு சொல்லும்போது சொன்னார், மரணத்தோடு மோதிப்பார் அப்படிங்கிற யூடியூப் சேனல். வாழ்க்கையில் பாருங்கள், யூடியூப் சேனல் எப்படி தேர்ந்தெடுத்துருக்காங்க பாருங்கள். மரணத்தோடு மோதிப்பாரா, வாழ்க்கையில் இதோடலாம் மோதிரம் மரணத்தோடு இன்ஸ்பிரேஷன். நான் மரணத்தோடு மோதி பார்த்ததா? ஓ, அதை வச்சா. அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி யூடியூப் சேனல் இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட வந்த பிறகு அந்த இன்ஸ்பிரேஷன் வாழ்க. சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் சாப்பிட்டு போகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.